left hand on right. Roger Charlie Arun. ஹலோ டேய் வந்துட்டேன்டா இரா வந்துடுறேன் டேய். And picking up the don't want to see that. They have to. That's gone up with a lot to chase, but India made it so tough from 80 for 3. I thought he bowled really well on this surface, but I think the actual turning point of the game was the Axar Patel over. Imad Wasim where he missed those three. என்னடி பாகிஸ்தான் தோத்துருச்சு ட்ரீட்டுங்க எல்லாம் பொடி. ஏய் கவி, என்ன அதுக்குள்ள தூங்கிட்ட? என்னடி? என்னடி பண்ற? கவி கவி என்னாச்சு இவளுக்கு? கவி என்னடி நீ எப்படி வெளியே போன? ஃபோன் பேச போனேன். எதுவும் கனவா? ஆமாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு படு. இல்லை, ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ஏய் என்னடா கம்மியா பூசி இருக்க? இதான்டா டேய் மூக்குலலாம் ஏறி இருக்கா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன பசங்க பண்ணாதீங்கடா, வாங்கடா. இன்னையோட 18 வயசு ஆயிடுச்சுமா எனக்கு. டைம் என்ன ஆகுது? எந்திரி சீப்பட. கண் என்ன இவ்வளோ சிவப்பா இருக்கு? சிவப்பா இருக்கா? ஆமாம், நைட்டு ஒழுங்காக தூங்கலை. சண்டேடி வெளில சாப்பிட்டு வரலையா? இல்லைடி, நான் வர டயர்டாக இருக்கு. அப்போ நான் வாங்கிட்டு வந்துடுவா? சரி. என்னாச்சு எனக்கு? ஹலோ ஜடா. பாரக்கல்லாஹு ஃபீ ஹயாதிஹி ரிஷூன். சுக்ரியா ஜடா. 18 வயசு ஆகிடுச்சானேப்பா? ஆமாம் ஜடா. காலேஜ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ஜடா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஃபருக் எப்படி இருக்காங்க? அவங்களும் நல்லா இருக்காங்கப்பா. நான் கேட்டதா சொல்லுங்கள். சரி ஜடா, வேற என்ன இருக்கு? பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா. சரி ஜடா, நான் ஓகேவா? சரிப்பா.
வா மாமே, பிரியாணி சாப்பிட்டுருவோம். டைம் என்னடா ஆச்சு? 1 மணி ஆச்சுடா, எந்திரா. நான் வரடா. வா வா, சிகரெட் போட்டுருவோம். என்னது சிகரெட்டா? என் மாதிரி நீ வாங்கி தரணும் பார்த்த பத்தியா? உனக்கெல்லாம் அண்ணா, இந்த பாலா எதை செஞ்சாலும் என்னடா அதை செஞ்சாலும் வாங்கி தர முடியலன்னா வாங்கி தர முடியலன்னு சொல்கிறா. என்னடா ஆச்சு? என்னடி ஆச்சு? தெரிலடி, ஏதோ டயர்டா இருக்கு. கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, கண்ணை சுத்தி கருப்பா வேற இருக்குடி. தெரிலடி. நீட் கிளாஸ் வரலையா? வரலன்னு சொல்லிடு. சரி, அப்ப நான் வரப்போ டேப்லெட் தான் வாங்கிட்டு வரவா? டேய் டைம் ஆச்சுடா, என்னடா பண்ணுற? எல்லாம் போயிருப்பாங்க. இரா வந்துட்டேன். ஆமாம், நேற்று ஏன் சாப்பிட வரல? ஜடா, நீங்கள் என்ன இங்கே முதல்ல என்னமோ நடக்குது, இங்கே தான் போங்க ஃபஸ்ட்டு. எல்லாம் எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு வா. யாரை? யாழினி. யார் யாழினி? பேசாதனே பற்றி 18ஆம் நம்பர் ரூமில் கூட கூட்டிட்டு வா. என்ன நடந்தாலும் இங்கே எந்திரிக்காத. ஜடா, முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். என் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? என்ன நடக்குதுங்க? அவன் தங்கச்சி ரிஷோன். பெண் குழந்தையே பிடிக்காது உங்கள் அப்பாவுக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஜின்னிக்கிட்ட வேண்டனா. இதை கேட்ட ஜின் ஒரு நிபந்தனையோடு அவனுக்கு வேண்டியதை கொடுத்துச்சு.
பாட்டி நான் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போகிறேன், என்ன விடுங்க பாட்டி. யாரும் இங்கேருந்து வெளியே போக முடியாது. ஐயோ ஜடா, என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் அப்பா கிட்ட போட்ட அந்த நிபந்தனை, அவனுக்கு பிறக்கிற பெண் குழந்தை எல்லாத்தையும் ஜின்னுக்கு கொடுக்கணும்னு உங்கள் அப்பா கிட்ட சத்தியம் வாங்குச்சு. ஒருவேளை சத்தியத்தை மீறினா உங்கள் குடும்பத்தில் யாரையும் விடமாட்டேன்னு சொல்லி அவனுக்கு வேண்டியதை கொடுத்துச்சு. பேராசை பிடிச்ச அந்த ஜின் அவனுக்கு 2வது பொண்ணை பிறக்க வச்சு அதை எடுத்துக்கலாம்னு நினச்சிச்சு. அது நினச்ச மாதிரியே பொண்ணும் பிறந்துச்சு. நீங்கள் தான் இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும். அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரையும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 18 வயசான நாளே அது ஆட்டத்தை அது ஆரம்பிச்சிடும். அடுத்த 48 மணி நேரத்துலேயே அது சொன்ன மாதிரி உங்கள் வம்சத்தையே அதை அழிச்சிடும். இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. அவங்க அப்பா அந்த குழந்தைய ஒதுக்குன மாதிரி அவங்க அண்ணன் ஒதுக்காமல் அவன் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டானா கண்டிப்பாக அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த விஷயம் எக்கார்ந்து கொண்டோ யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. யாழினி, அப்போ உனக்கு அப்பா அம்மாலாம்? ஆமாம், நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஹோமில் தான் வளர்ந்தேன். உன்னை ஜின்னுக்கிட்ட வேணுனப்போ வரமா கொடுத்தது தான் அந்த புர்கா. அப்போ அந்த ஜின் நீ தான் ரிஷூன். அதே அப்படிலாம் பண்ணணும். அப்போ ஜின் எல்லாமே கண்ணாடி உலகத்தில் தான் வாழும். அது நம்ம உலகத்துக்கு வரப்போ அதுக்கு நேரம்லாம் இருக்காது, நம்மளால் பார்க்கவும் முடியாது. அப்படின்னா குரானில் பிளாக் மேஜிக்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு தான். உன்னை அதை அங்கே கூட்டிகிட்டு போனால் தான் அதனால் எதுவுமே பண்ண முடியும். என்ன சொல்ல பாடி? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், வெளியே போயிடுன்னு சொல்லுது. ஜிம் பின்னாடி கை கட்டி பேசுனா அது பொய் சொல்லுதுன்னு அர்த்தம் ரிஷோன். நீ பயப்படாமல் இரு, ஒன்று வெளியே வர வைக்க பார்க்குது. அவரை தங்கச்சியை ஏற்றுக்கோ ரிஷோன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். காலினி, நீ என்னதான் என் தங்கச்சியாக இருந்தாலும் நம்ம ஒன்றா வராது. உனக்காகலாம் உயிர் தியாகம் செய்ய முடியாது. மூணு டெட் பாடி சார். ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன்.